ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு சர்க்குலர் காயில் வழியாக கரண்ட் கேரி ஆகும்போது அதனுடைய ஆக்சிஸ் ஆஃப் த காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு சர்க்யூட் டயக்ராம் வரைவோம். இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு சர்க்குலர் காயிலை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த சர்க்குலர் காயிலோட மிட் பாயிண்ட்டு இது. அப்போ மிட் பாயிண்ட்லேருந்து ஓகே, ஸோ இந்த ஆக்சிஸில் தான் இந்த பிங்கிற பாயிண்டில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எப்போ கரண்ட் கேரி ஆகும்போது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த சர்க்குலர் காயிலில் கரண்ட் வந்து ஐங்கிற கரண்ட் வந்து கேரி ஆகுது. அப்போ இதனுடைய கரண்ட் எலமெண்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சர்க்குலர் காயிலுக்கு வந்து லென்த் இருக்கும், அதில் ஃபுல் லென்த் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு சூஸ் த கரண்ட் எலமெண்ட், ஸோ டிஎல். அப்போ ஆப்போசிட் சைடு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டிஎல்னு நம்ம கண்டுபிடிச்சி. ஓகே, அப்போ இந்த டிஎலோட மிட் பாயிண்ட் என்னது, சி. அப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய ரேடியஸ் என்னது, ஆர். சேம் அதே தான். ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதனுடைய ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும், இப்போ இந்த டிஎல்லையும் இந்த பி பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். அப்போ போத் சைடு வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக் அன் ஆங்கிள் சை. இங்கேயும் சை போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கான பர்பெண்டிகுலர் ஆங்கிள் வந்து தீட்டா 90 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ ரைட், அப்போ இந்த பாயிண்டில் வந்து நம்ம ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிப்போம். ஒன்று வெர்டிக்கல் காம்பனண்ட்டு, ஒன்று ஹரிசாண்டல் காம்பனண்ட்டு. ஸோ இதனுடைய ஆக்சிஸ் வந்து இது. நம்ம சூஸ் பண்ணுற ஆங்கிள் பொறுத்தும் நமக்கு வந்து சைனாக இல்லைனா காசாக நமக்கு செலக்ட் ஆகலாம். அப்போ ஸோ நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த டைரெக்ஷனில் போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இது, இந்த டைரெக்ஷன் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இது. இப்போ ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இது. அப்போ ஆங்கிள் இப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, அப்போ இந்த தீட்டா இங்கே செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து காஸ் ஃபைன் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து சைன் சைன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த காம்பனண்ட்டு பொறுத்து தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெர்டிக்கல் காம்பனண்ட்டு அண்டு ஹரிசாண்டல் காம்பனண்ட்டு அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஃபார் டீட்டெயில்டாக அந்த டயக்ராம் நான் போட்டு காமிக்கிறேன். இதுதான் அந்த பிங்கிற பாயிண்ட்டு. பிங்கிற பாயிண்டில் இந்த டைரெக்ஷனில் இருக்கக்கூடியது டிபி வெக்டார். அப்போ அப்போர்டில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபி. ஸோ அப்போ இது சை. ஓகே, இது ஹரிசாண்டல் போகுது. அப்போ இது சை அப்படின்னா சைக்கு ஆப்போசிட் காம்பனண்ட் வந்து டிபி சைன் சை. அதே தீட்டாவுக்கு பேஸ் காம்பனண்ட் வந்து டிபி காஸ் ஐ. அதுதான் உங்கள் புக்கில் வந்து டிபி காஸ் ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். இப்போ கீழே இந்த டைரெக்ஷனில் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இது டவுன் நோடில் இருக்குது. அப்போ இதுக்கும் மேக் அன் ஆங்கிள் தீட்டான்னு சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபி சைன் சை, இது வந்து என்னது டிபி காஸ் ஐ அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிபி காஸ் ஐயும் இந்த டிபி காஸ் ஐயும் கேன்சல் ஆயிடும். ஏன், பிகாஸ் அப்படின்னா இது அப்போர்டில் இருக்குது, இது டவுனில் இருக்குது. ஆனால் பட் சேம் ஆண்டியூட். அப்போ சேம் ஆண்டியூட்னால டைரக்ஷன்ஸ் வந்து என்னவாகும் அப்படின்னா ஆப்போசிட்னால கேன்சல் ஆகிடும். அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எதில் ஆட் ஆகும் அப்படின்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட்டில் தான் ஆட் ஆகும். சரி, அது ஃபஸ்ட்டு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி கால்குலேட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுக்கு அப்ளைங் பயட்ஸ் அவுட்டில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அப்போ பயட்ஸ் அவுட்டில் அக்கார்டிங் டு பயட்
சவர்ட்ஸ் லா. பயோட்-சாவர்ட் லா வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்போ டிபி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் டிவைடட் பை 4 பை ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்டு. ஓகே, அப்போ இது வெக்டார் ஃபார்மில் இருக்குது. மேன்டியூட் ஃபார்மில் வேணும் அப்படின்னா மேன்டியூட் ஃபார்ம். அப்போ டிபி ஈக்குவல் டு மியூ நாட் டிவைடட் பை 4 பை ஐடியல் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்டு. இங்கே ஐடியலுக்கும் அண்டு ஆர் கேப்புக்கு இதான் ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்காங்கண்ணே, இதுவும் ஆறுங்க, அதான் ஆர் கேப். ஓகே, அப்போ இதுக்கு உள்ள ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 90 டிகிரி. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ சைன் 90 டிகிரியோட வேல்யூ 1. ஓகே, அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன கிடைக்கும்? மியூ நாட் டிவைடட் பை 4 பை ஐடியல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்டு. ஓகே, அடுத்து இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து டிபி சைன் சை. வெர்டிக்கல் காம்பனண்ட் டிபி காஸ் சை. இதில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட்டு கேன்சல் ஆயிருன்னு சொல்லியாச்சு. இப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ the total magnetic field in the circular carrying of coil, current carrying of coil, integration of dB vector. அப்போ integration of dB sin psi k cap. இந்த k cap எப்படி வந்துச்சுன்னா டயக்ராம் போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது z ஆக்சிஸில் இருக்குது. ஓகே, இது வந்து z ஆக்சிஸில் இருக்குது. இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டுருவோமா? போட்டிங்க அப்படின்னா இது வந்து Z, இது வந்து X, இது வந்து Y. இந்த Z தான் இங்கே இருக்குது. அப்போ K கேப்பு, இது I கேப் அண்டு J கேப். ஓகே கண்ணா, அதனால தான் வந்து நம்ம K கேப்னு போட்டிருக்கோம். அடுத்து இப்போ நமக்கு மேன்டியூட் ஃபார்முலா தெரியும், டிபியோட வேல்யூ தெரியும். இப்போ டிபியோட வேல்யூ என்ன? மியூ நாட் டிவைடட் பை 4 பை ஐடியல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ பி வெக்டார் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் மியூ நாட் டிவைடட் பை 4 பை ஐ டிஎல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். முடிஞ்சிங்களா? அடுத்தது சைன் சை கே கேப்னு வரும். இதில் கான்ஸ்டன்ட் ஆக்கிறத வெளியே எடுத்துடுவோம். கான்ஸ்டன்ட் ஆக்கிறத வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 4 பை கான்ஸ்டன்ட்டு வெளியே எடுத்துட்டோன்னா, அப்போ டிஎல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் சைன் சை கே கேப். இப்போ அந்த சைனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ நம்ம டயக்ராம் யூஸ் பண்ணுவோம். அப்போ இது சை. அப்போ சைன் சையோட வேல்யூ என்ன அப்படின்னா sin psi equal to opposite side வந்து r divided by hypotenuse வந்து r. ஓகே, அப்போ நமக்கு ரைட் ஓகேக்கண்ணா. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 4 பை இன்டகிரேஷன் ஆஃப் டிஎல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு அப்போ ஆர் டிவைடட் பை ஆர் சையோட வேல்யூ வந்து ஆர் டிவைடட் பை ஆர் இன்ட்டு இப்போ என்ன பண்ணலாம் கே கேப். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர் ஸ்கொயரோட வேல்யூ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதே சர்க்யூட் டயக்ராம் பாருங்கள்.
அப்போ இந்த சைடு ஆர் இருக்காக்குன்னு இப்போ இந்த இதுதான் நமக்கு வேணும். அப்போ பித்தாகரம் சீரம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னு சொல்லி பார்க்கலாம். இப்படி இருக்கிறது இப்படி இருக்குது, ஆர் வேணும் அப்படின்னா அப்போ இந்த சைடு ஆர், இந்த சைடு வந்து இசட். அப்போ ஆர் ஸ்கொயர்டு அப்படின்னா ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னு நமக்கு வரும். ஓகே ரைட். அப்போ இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ பி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ divided by 4 pi integration of dl divided by r squared plus z squared into r divided by மறுபடியும் இந்த ஸ்மால் ஆர்க்கு வேணும் அப்படின்னா அப்போ இது ஆர் ஸ்கொயர்டை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும், ஆர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2. அதான் ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், 1/2 போடுறோம். அப்போ ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்ட் 1/2 இன்ட்டு கே கேப். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் வெளியே எடுத்துகிறோம். ஒன்லி எதை இன்டகிரேட் பண்ணுறோமோ அதை மட்டும் வச்சுக்கலாம். அப்போ பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 4 பை அப்போ ஆர் divided by r squared plus z squared whole power 3/2 k cap. எப்படி 3/2 வந்துச்சு அப்படின்னா இங்கே பவர் 1 இருக்குது, இங்கே 1/2 இருக்குது. இப்போ பவர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டுனது இன்ட்டு 3/2ன்னு வரும். ஓகே, அப்போ எதை இன்டகிரேட் பண்ணுறோம், டிஎல் இன்டகிரேட் பண்ணுறோம். ஓகே ரைட். அப்போ இன்டகிரேட் பண்ணும்போது சர்க்கியூமெண்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிள், இந்த சர்க்கியூமெண்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் அந்த காயிலோட லென்த்து. அப்போ சர்க்கியூமெண்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிளோட லென்த் வந்து என்னது 2πr. அப்போ பி வெக்டார் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஎல் ஈக்குவல் டு 2π, ஏன்னா ரேடியஸ் வந்து ஆர். அப்போ இதுதான் அதனுடைய லென்த்து. அப்போ மியூ நாட் ஐ டிவைடட் பை 4π இன்ட்டு ஆர் டிவைடட் பை r squared plus z squared 3/2 k cap into 2πr. இதில் எது கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த பை இங்கே ஒரு பை கேன்சல் ஆயிரும், இங்கே 4 இங்கே வந்து கேன்சல் பண்ணோம்னா டினாமினேட்டரில் 2 வந்துடும். அப்போ the total magnetic field ஓட வேல்யூ b vector equal to mu naught I divided by 2. இங்கே ஆர் இங்கே இருக்குது, இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர்டு ஆர். அப்போ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இன்ட்டு 3/2 கே கேப். ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிங்கிள் டேர்ன்ஸ் இருக்கனால நமக்கு வந்து இந்த ஃபார்முலா. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே வந்து n நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ், இதுமாரி இதுலேயே n நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், n யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து அப்போ n நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ், n நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ்க்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ni. அவ்வளோதான். இப்போ ஒரு சிங்கிள் காயில் கண்டுபிடிச்சிருக்கோம், அது எத்தனை நம்பர் ஆஃப் காயில் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் காயிலோட மல்டிப்ளை பண்ணிட்டா முடிஞ்சு. மியூ நாட் n I divided by 2 r squared plus z squared 3/2 k cap. இப்போ the magnetic field at the center of the coil value என்ன, center of the coil ஓட magnetic field 0. ஏன் அப்படி 0ன்னு சொல்லிட்டு அப்படின்னா இதுதான் z. இது இப்போ center of the coil ஓட இங்கே இந்த z இங்கே இந்த பாயிண்டில் வந்து அதனோட வேல்யூ z ஓட வேல்யூ என்னது அப்படின்னா 0. அப்போ center of the field, magnetic field at center. okay, center of the coil z equal to 0. அப்போ b vector equal to mu naught ni divided by 2. அப்போ r square, அப்போ z னா r square 3/2 k cap வரும்.
அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர்டையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ மேலே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ டிவைடட் பை 2 ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் கியூப் இருக்கும். இதையும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ டிவைடட் பை 2 டினாமினேட்டரில் ஆர் இன்ட்டு கே கேப். ஓகேங்கண்ணா, இதுதான் வந்து ஒரு சர்க்குலர் காயிலில் கரண்ட் கேரி ஆகும்போது ஸோ அந்த பிங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.